அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில்பாபுவின் வணக்கம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைந்த செயல்களை முடிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி என்பர்கள் வெற்றியால் புதிய பதவியை பெறுவீர்கள். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில மேசராசி என்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். சில அன்பர்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பணம் பல வகைகளில் வந்து சேரும். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். பொன் பொருள் வாகனத்துடன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில ரிஷபராசி என்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் மிக அதிகம். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தொழிலில் தடைப்பட்ட காரியங்கள் இந்த நேரத்தில் நன்றாக நடைபெறும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனபரமும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பவர்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக சில அன்பர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களது சிறப்பினை தரும். செயல்களில் வேகத்தை அதிகரித்து காட்டக்கூடிய கடகராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனபரமும் உண்டாகும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். வேலையில் இருந்து பிரச்சனைகள் தீரும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல லாபம் அடைவீர்கள். தங்களது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சிகளிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சில கடகராசி என்பவர்களுக்கு இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரமும்
சில அன்பர்களுக்கு ஏற்படும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். சொத்து சுகம் ஏற்படும், பெயரும் புகழும் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களது பணபுரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு தங்களை தேடி வரும். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்தால் அவைகள் நல்ல விதமாக முடிவிற்கு வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். சில அன்பர்கள் ஊராக அலைந்து திரிவார்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள்பரமும் தனபரமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக
வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக சில அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மென்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் செயல்களை செய்யக்கூடிய துலாம் ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். மன தைரியத்துடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு முடித்து காட்டும் பக்குவமும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குமியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனமுறமும் உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக சில அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பொறுமையுடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமண பேச்சுக்கள் வீட்டில் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் பலவித இன்னல்களுக்கும் சில அன்பர்கள் ஆளாக நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு
சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனமுறமும் உண்டாகும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் இருக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களது சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவமும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரமும் தனபரமும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனமரமும் உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைந்த காரியங்களை முடிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் செய்யும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். பணம் பல வழிகளில் வந்து சேரும். செல்வந்தர்களின் நட்பு உண்டாகும். தாங்கள் இதனால் வரை கஷ்டப்பட்டு செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிரிகளை சமாளித்து செயல்களை முடிக்கும் வலிமையும் சில அன்பர்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களும் நண்பர்களும் தங்களால் இயன்ற உதவியை தங்களுக்கு செய்வார்கள்.
குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் அமையும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏராளமான பொருள்வரவும் தனவரவும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பணியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள்வரமும் நலவரமும் உண்டாகும். சில மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே புதன் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு விரைஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செல்வ வளம் நன்றாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சில கும்பராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். புதிய வசதிகள் வீட்டிற்கு வரும். விரோதிகள் கூட திடீரென நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பவர்கள் கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது சொந்த ஊரை விட்டும் வெளியேற நேரிடும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிதில் அடைவீர்கள். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சியும் உண்டாகும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியனும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும்.
வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியிலும் நல்ல ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீன ராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் மகரத்தில் அமர்ந்தும், புதன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் 1:15 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் 1:15 முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு 8:33 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு 8:33 முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை 6:14 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை 6:14 முதல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை 5:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது.